முட்டாள்களும் முட்டாள் கூட்டும் தான் இப்படி யோசிக்கும். நேத்து நைட்டு கோயம்புத்தூர் சூலூர்பேட்டையில வந்து ஒரு 10 வயசு இருக்கும். அந்த குழந்தைய வந்து 2 பேர் வந்து எடுத்து கொலை பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டேஷன்ல போய் சொல்றோம், போராட்டத்தை எடுத்து வைக்கிறோம், அதெல்லாமே ஓகேங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு இன்சிடென்ட் கிடையாது. தமிழ்நாட்டுல இது ஒரு ட்ரெண்டாவே ஆக்கிட்டு இருக்கானுங்க. 6 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. திமுக ஆட்சி இருக்கிறப்போ என்ன சொன்னாங்கன்னா ரவுடிசம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரேப் கேசஸ் நடக்கு. இப்போ டிவிக்கே இருக்குது, இதுல இருந்து ஒரு 2 ரேப் கேஸ் நடந்துச்சு, கொலை நடந்துச்சு, லஞ்சம் வாங்குறாங்க அப்படி சொல்லிட்டு சோசியல் மீடியா திறந்தாலே இந்த மாதிரி வருது. ஒரு அரசியல்வாதியால அரசியல் மூலியமா இந்த விஷயங்கள்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டா முட்டாள்கள் தான் இப்படி யோசிக்கும். என்ன கேட்டா நான் அதான் சொல்வேன். இப்ப நான் இருக்கிறேன், என்ன நான் பாதுகாக்கணும்னு நினைப்பேனா, அரசியல்வாதி வந்து என்ன பாதுகாக்கணும்னு நினைப்பேனா? அரசியல்வாதி கூட வேண்டாங்க, மத்தவங்க வந்து என்ன பாதுகாக்கணும்னு நினைப்பாங்களா? பேசிக் இதுதான். காலத்துல வந்துட்டு நல்லவன் இருக்கானா இல்ல 10 பேர் தான் கெட்டவனா இருப்பான். இப்ப அப்படி கிடையாது. கெட்டவனா மாறிடுறான், அவனோட சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவனை மாத்திக்கிறான். அவங்க வந்தா மாறும், அவங்க வந்தா மாறும்னு சொல்லிட்டு இந்த முட்டாள்கள் யோசிக்கிறாங்கல்ல. தமிழ்நாடு ஒரு முட்டாளாவே மாறிடுச்சு. ஒரு குழந்தை ரேப் ஆயிருக்கு, அதை பத்தி பேசுங்கடா. அரசியல்வாதி பின்னாடி போவாதீங்க. உங்களை நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியுமோ ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. பெண்கள் மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயமும் அதுதான். உங்களுக்குன்னு ஒரு படிப்பறிவு இருக்கும், அதை வச்சு யோசிங்க. இன்னும் அடுத்த 5 வருஷத்துல இன்னொரு ஆட்சி மாறும், இல்ல இவங்களே இருப்பாங்க, என்ன வேணா நடக்கும்டா. இனிமேல் அதான் நம்மள மாதிரி ஒரு மக்கள் இருக்காங்கன்னா நம்மள பாதுகாத்த கத்துக்கணும். அடுத்தது வந்து ஒரு கும்பல் இருக்கு, இந்த குழந்தைய அந்த டைம்ல அங்க போச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின், அவனால செருப்பாலே அடிக்கணும்னு எனக்கு தோணும்.